தமிழ்நாட்டுல திருப்பி இன்னொரு ரேப் நடந்திருக்கு. இப்பதான் விளையாட்டு குளத்துல 12வது படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணி பண்ணாங்க நம்ம பேசணும். அது இல்லாம இப்ப சேலத்துல 9வது படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு 14 வயசு, அந்த பொண்ணு வீட்டுல தனியா இருக்கும்போது ஒரு பரதேசி உள்ள போய் ரேப் பண்ணிருக்கான். வாயில துணியை கட்டி சித்திரவதைப்படுத்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதுல பயந்து அதிர்ச்சி அடைஞ்சதுலேயே ஒரு மாதிரி ட்ரமடைஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிச்சு தூக்கு போட்டு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அந்த பொண்ணு வீட்டு செயலை இவன் தான் அடிச்சு கொண்டு தூக்கு போட்டு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா இவன் தூக்கு போட ட்ரை பண்ணா நாங்களாம் அடிச்சு அவனை பிடிச்சி அடிச்சிருக்கோம் அப்படின்னு. அதாவது ரிப்போர்ட் என்ன சொல்றாருன்னா ஃபுல்லா எல்லாரும் அடிச்சாங்க, அடிச்சு கொண்டிருக்கணும் தான். அதுக்கு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க கடுமையா, அதுல சில மனித நேயத்தோட இருக்கவங்க அவரை பிடிச்சி போலீஸ்ட்ட கொடுத்தாங்க அப்படின்னு. என்ன மனித நேயம்? அடிச்சு கொன்றணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் போலீஸ் போன் பண்ணி இந்த மாதிரி எங்க பொண்ணை ரேப் பண்ணா அந்த பொண்ணு செத்து போச்சு, இவனை நாங்க கொண்டு வந்து அள்ளிட்டு போங்க, இதுதான் பண்ணணும், வேற வழி இல்ல. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றோம். அதுக்கு காரணமே இதுதான். விளையாட்டு குளத்தில் நடந்துச்சு, அவனை பிடிச்சிங்க ரோட்ல ஓட விட்டு எல்லாரும் மாதிரி சுட்டுருந்தீங்கன்னா இன்னொருத்த மேந்திருப்பான், ஐயோ நம்மளாம் மாட்டா செதைச்சிருவாங்க அப்படின்னு. அதுதான் இல்லன்றோம், அதுதான் சட்டம் ஒழுங்கு இல்லன்றோம். அதை தான் பண்ண சொல்றோம். அந்த பொண்ணை பெட்ல போட்டா நம்ம கதறாங்க. என்ன நடக்குது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேப் நடக்குது தமிழ்நாட்டுல. இப்ப நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிடிச்சிங்களா மாப் ஜஸ்டிஸ் மாதிரி எல்லா மக்களும் சேர்ந்து அவனை அடிச்சு கொண்டோம். போலீஸ் பிடிச்சாங்களா ஸ்பாட்ல என்கவுண்டர். இதுதான் நடக்கணும், வேற வழி இல்லை. நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.